இந்து முன்னணி சார்பாக நடைபெற்ற மாநாட்டை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஃப்ஐஆர் வந்துட்டு வழக்கு பதியப்பட்டிருக்கு. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மீதும், இந்து முன்னணி நிர்வாகிகள் மீதும், ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாணம் மீதும் சார். மாநாட்டுக்கு பிறகு இந்த மாதிரியான வழக்கு தொடர காரணம் என்ன? ஏதோ ஒரு விதத்தில் அவங்க மேலே அவங்கள அலைக்கழிக்கணும். இந்த பழைய டெக்னிக்கில் இருக்காங்க. அண்ணாமலையை நீங்கள் அலைய விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மதுரைக்கும் சென்னைக்கும் அலைய விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் போகிற இடத்துலலாம் ட்ரெயின்லலாம் ஆட்கள் கூடுவாங்களா? அங்கே போய் உட்கார்ந்த ஆட்கள் கூடுவாங்களா? அவருக்கு இலவசமாக நீங்கள் வந்து பிரம்மாண்டமான ஒரு விளம்பரத்தை எடுத்து கொடுக்குறீங்க. அண்ணாமலை விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், குஷ்பு விஷயத்தில் பண்ண மாதிரி 10 இடத்துல கூப்பிட்டு வெறுப்பேற்றிட்டா உடனே வேலையாயிடும்னு நினைக்காதீங்க. அவர் 10 இடத்துக்கு போக விட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பவன் கல்யாணம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவரை தொல்லை கொடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 42 லட்சம் வாக்குகள் இருக்குது. அது அப்படியே நாயுடுன்னு சொல்லி முதலியார்னு சொல்லி இப்போ நிறைய எம்பிக்களை நீங்கள் இங்கேருந்து அனுப்புகிறீங்க இல்லையா? கிட்டத்தட்ட 22 எம்பிக்கள், நீங்கள் 39ல் 22 எம்பிக்கள் தெலுங்கு சார்ந்தவங்க தான். நீங்கள் அவங்கள தேர்ந்தெடுக்கிறதே எதுக்காகனா இந்த 42 லட்சம் ஓட்டை வாங்குறதுக்கு தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 0.75% இல்லை 7% வாக்கு, 42 லட்சம், 12% தெலுங்குஸ் இருக்காங்க. அப்போது நீங்கள் பவன் கல்யாணம் முடிஞ்ச அளவுக்கு டார்ச்சர் கொடுங்க. அவர் வரட்டும், ரெகுலராக ஏர்போர்ட்டுக்கு வரட்டும், அங்கே ஒரு பேட்டி கொடுக்கட்டும், இங்கே பேசட்டும், திருப்பி போகட்டும், பேட்டி கொடுக்கட்டும். சத்திங்க நீங்கள் வாயை மூட்டு விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள். முருகர் தான் என் பாட்டன், நம்ம சீமான் ஐயா சொல்கிற மாதிரி நீங்கள் வேணால் சித்தப்பான்னு சொல்லிக்கோங்க. இப்போ என்ன கெட்டு போச்சு, முருகன் என் சித்தப்பா அப்படின்னு சொல்லுங்கள். வேலை முடிஞ்சு, உங்கள் வேலையை பாருங்கள். ஆனால் இப்படி இறங்கினீங்கன்னா அது அரசியல் லாபமாக தான் போய் சேரும். சார், திமுக தேர்தலுக்காக ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கியிருக்காங்க சார். இதோட தாக்கம் எப்படி சார் இருக்கும்? அற்புதமாக இருக்கும். இந்தி கூட்டணின்னு ஒன்று அமைச்சாங்க இல்லையா மோடிக்கு எதிராக, அந்த மாதிரி இவங்க அதிமுக பிஜேபிக்கு எதிராக இவங்க அமைச்சு அவங்கள இப்போ பாமகன்னா அவங்க அப்பாவை போய் பார்த்து ஏதோ பேசி கரெக்டான ஆட்கள் எல்லாம் அனுப்பிச்சு. நான் தான் பலமுறை சொல்லியிருக்கேன் இல்லையா, திமுகவுக்கு விலை கொடுத்து வாங்க தெரியும். விலைங்கிறது பணம் மட்டும் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. போதையோ அல்லது பணமோ அல்லது பொம்பளையோ அல்லது புகழோ அல்லது நல்ல வரிசையாக ஒரு 20, 40, 50 மீட்டிங் உங்களுக்காக கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்களும் போய் பேசுவீங்க. அந்த டாஸ்மாகில் இது எடுத்திருக்காரு இல்லையா, நம்ம சாப்பாடு ஹோட்டலில் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு பாருங்க, அவருடைய வேலையை இவங்க எப்போ கேட்குறாங்களோ அப்போல்லாம் 200 பேர் அனுப்பணும். ஓகேவா? இப்போ நான் வந்து மன்னார்குடியில் போய் என்னை பேச சொல்லுவாங்க. அங்கே பார்த்தா 200 பேர் உட்காந்துருப்பான். வா, எப்படி ஒரு நாளைக்கு காலையில் மணப்பாறையில் அங்கே ஒரு 200 பேர் உட்காந்துருப்பான். ஸோ என்னை புகழ்ந்தே சாவடிச்சிருவாங்க. இல்லைனா பொம்பளை, இல்லைனா ஏதோ ஒரு விதத்தில் உங்களை விலைக்கு வாங்குறதுக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும். இல்லைனா கத்தி எடுத்து குத்தினாலோ அல்ல இந்த பழைய வேலையை அவங்க ஆரம்பத்தில் அவங்க பண்ணிட்டு இருந்த வேலையை பண்ணுவாங்க. ஸோ விலை கொடுத்து வாங்குறதுக்கு அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பாமக வரணும், தேமுதிக வரணும். தேமுதிக மட்டும் அவங்க வாங்கி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க எப்படி வேணாலும் மாறுவாங்க, ஒன்றும் சொல்ல முடியாது. விசிக கூட்டணியில் இருந்து கொண்டே அதிமுகவுக்கும் விஜய்க்கும் சமிஞ்சைகள் கொடுக்குறாரு ஓப்பன் மேடையில். பாஜக சேர்க்கலைன்னா நான் வருவேன். எங்கே இருக்கார் கூட்டணி? திமுக கூட்டணியில் இருக்கார். ஆனால் கூப்பிட்றாரு, அவரை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஓரணியில் எல்லாரையும் வர வச்சு எல்லாரையும் பல்லக்கு தூக்க வச்சு இப்போ ஏன்னா முடியல, 6 பேர் தான் பல்லக்கு தூக்குறாங்க. அது வந்து இந்த இவங்க உட்காண்டிருக்கிற அந்த வெயிட்டுக்கு செட் ஆகலை. இப்போ மாப்பிள்ளை மச்சான் அதுக்கப்புறம் மற்றவங்களாம் இருக்காங்க இல்லையா, ஒரு 8 பேர் அப்படி பிரம்மாண்டமாக உட்காந்து வந்தால் ஒரு 12 பேர் பல்லக்கு தூக்கினா கேவலமான அரசியல். முடிஞ்சா முயற்சி பண்ணுங்க ஸ்டாலின் ஐயா, எல்லாரையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வாங்க. கருணாநிதி ஐயா பெரிய கூட்டணி அமைச்சு தோத்துருக்காரு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்க. 2006 தேர்தலில் எப்படி நீங்கள் 128 சீட்டில் இருந்து ஜெயிச்சிங்களோ, நிறைய பேருக்கு சீட்டு கொடுத்து ஜெயிச்சிங்களோ, அந்த வேலையை இப்போ பிஜேபியும் அதிமுகவும் பண்ண போகிறது. யாரெல்லாம் உள்ளே வர போகிறாங்கங்கிறது மட்டும்தான் கேள்வி, எப்போ வர போகிறாங்கங்கிறது மட்டும்தான் கேள்வி, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ சீக்கிரட்டாக ஒரு படம் வரப்போகுது, ஜனநாயகம் படம் வரப்போகுது, நல்லா ஓடும். ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த படத்தை நல்லா ஓடாமல் பார்த்துக்க முடியும். தமிழ்நாட்டுக்கு அளவை நல்லா ஓடாமல் பார்த்துக்க முடியும், பார்த்துப்பீங்க. இந்த ரெண்டுத்தில் நீங்கள் எதை செஞ்சாலும் முடிவு அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய பேரை கூட்டணி சேருங்க. 23 பேரை சேர்த்து காங்கிரஸ் 99 சீட்டு வாங்க வச்சுங்க பாருங்கள். அந்த வேலையை பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். இன்னமும் அதை தைரியத்தோட சொல்கிறாருல சார், புதிய கட்சிகள்லாம் எங்கள் கூட்டணிக்கு வரும் பலம் சேர்க்க அப்படின்னு இன்னைக்கு கூட பெருமிதமாக சொல்லியிருக்காரு. ஆமாம், அதனால தான் நான் துரை வைகோ வந்து 12 சீட்டு கொடுக்கணும், முன்ன மாதிரி எனக்கு கொடுத்ததுலேருந்து ஒரு சீட்டு கம்மி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதனால தான் விசிகாவும் சொல்கிறாரு. காங்கிரஸுக்கு அதெல்லாம் பற்றி கவலை இல்லை. செல்வ பெருந்தகையை கரெக்டாக கவனிச்சிட்டா வேலை முடிஞ்சது. இல்லைன்னா தூக்கிடுவாங்க. எப்படி அழகிரியை தூக்கி செல்வ பெருந்தகையை கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இவங்களை தூக்கிடுவாங்க. காங்கிரஸ் வந்து ஸ்டாலின் தான் அது உபகட்சி மாதிரி, இவர் தான் முடிவு எடுப்பார். லெட்டர் பேடை மட்டும் மாற்றிட்டு கையெழுத்து போட்டால் மேட்டர் முடிஞ்சிச்சு. அப்போது அங்கே வந்து அவங்க கொடுத்துருக்கிற சீட்லேருந்து ஒரு 10 சீட்டை கை வச்சா இன்னும் 2 பார்ட்டி கொடுக்கலாம். கம்யூனிஸ்டும் பாவம் அதே நிலைமையில் தான் இருக்காங்க. ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம். திமுக கிட்ட இருக்கிற பணத்துக்கு அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம்.